ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். உன் தாயாகவும் தகப்பனாகவும் இருக்கும் நான் உன்னுடைய கவலைகளை நிச்சயமாக போக்குவேன். உன் வாழ்க்கையில் உன்னை மிக உயரத்திற்கு அழைத்து செல்லும் அற்புத செய்தியை இந்த மங்களகரமான மாலை வேளையில் சந்தோஷமாகவே கேள். உன் தீராத பிரச்சனையெல்லாம் வெகு விரைவில் தீர்ந்துவிடும். உன்னுடைய விதி மாறப்போகிறது. உன் விதியை மாற்றியமைக்கும் வேலையை நான் பார்த்து கொள்கிறேன். உன்னை சுற்றி இருப்பவர்கள் யாரையும் அவ்வளவு எளிதாக நம்பிவிடாதே. விரைவில் உன்னை நல்ல பாதைக்கு அழைத்து சென்று மிக பிரகாசமான வாழ்க்கையை உனக்கு நான் அளிப்பேன். நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும். முழுவதுமாக இதை நம்பிக்கையோடு கேள். உன் துன்பங்கள் எல்லாம் இன்பமாகவே மாறிவிடும். எப்பொழுதுமே நிதானமாக பேச கற்றுக்கொள். கோபமாக பேசினால் குணத்தை இழந்து விடுவாய். வேகமாக பேசினால் அர்த்தத்தையே இழந்து விடுவாய். தேவையில்லாமல் பேசிக்கொண்டிருந்தாய், உன் வேலையை இழந்து விடுவாய். அதிகமாக பேசிக்கொண்டிருந்தால் அமைதியை முழுவதுமாக இழந்து விடுவாய். தலைகணத்தோடு ஆணவமாக நான் தான் எல்லாமுமே என்று பேசிக்கொண்டே இருந்தால் உன்னை சுற்றி இருக்கும் அன்பை வெகு விரைவில் இழந்து விடுவாய். சிந்தித்து எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருந்தால் சிறப்போடு வாழ்வாய். உன் வாழ்க்கையில் வாழ்க்கை என்பது மிக ஆச்சரியம் மிகுந்தது. ஆனால் அவ்வளவு எளிதல்ல. அந்த வாழ்க்கையை நீ முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கான அத்தனை வேலைகளையும் நான் உனக்கு உருவாக்கி கொண்டே இருப்பேன். வாய்ப்பு வரும்பொழுது மிக சாதுரியமாக அதை பயன்படுத்திக்கொள். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுகிறாய். வாய்ப்பை வரும்பொழுது அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி நாம் வெற்றியடைவோம் என்ற நம்பிக்கை சிந்தனை உன் மனதில் இருந்தால் போதும். அதுவே உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடைவுக்கு கூட்டி செல்லும். உனக்கு துணையாக எப்பொழுதும் நான் உன் வாழ்க்கையிலேயே இருந்து உன் வாழ்க்கையை வழி நடத்துவேன். எப்பொழுதுமே சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு, பயப்படாமல் இரு. உனக்கு உதவதற்கு யாருமே இல்லையே என்று கவலைப்படாதே. நீ கூப்பிட்ட குரலுக்கு நான் உன் அருகில் உனக்கு உதவுவதற்காக வந்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் உன்னால் தான் அதை உணர முடியாமல், உணர்ந்து கொள்ளவும் முடியாமல் போராட்டம் உன்னை சுற்றி நடக்கும் போராட்டத்தால் உன் மனம் குழம்பி போய் இருக்கிறது. நல்லவராய் இருப்பது நல்லதுதான். நல்லது கெட்டது தெரியாமல் இருப்பது உன்னை மட்டும் அது பாதிப்பதுவல்ல, உன் வாழ்க்கையையும் சேர்த்துதான் அது பாதிக்கும். எனவே எது நல்லது எது கெட்டது என்பதை தீர்மானமான யோசித்து உன் வாழ்க்கைக்கு எது நல்லது, எதை செய்தால் உன் வாழ்க்கையில் மேன்மையடையும், உன் வாழ்வு சிறக்கும் என்பதை நன்றாக சிந்தனை செய். உன் வாழ்க்கையில் நீ நினைப்பதற்கு மேலாக அனைத்தையும் உனக்கு நான் ஏற்படுத்தியே தீருவேன். நீ தலைகணமாக இருந்தால் அது உன் மதிப்பை குறைத்துவிடும். தற்பெருமையாக இருந்தால் அது உனக்கு அழிவைதான் தேடித்தரும். ஒரு சூழ்நிலைதான் ஒரு மனிதனை நல்ல மனிதனாகவும் தீய மனிதனாகவும் மாற்றுகிறது. அந்த சூழ்நிலையையே உனக்கு சாதகமாக எப்படி மாற்றுவது என்பது சிந்தனை செய். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை காணலாம். தீர்க்க முடியாத பிரச்சனைகள் கூட உன்னுடைய சிந்தனையால், சமஜோதித புத்தியினால் உன்னால் தீர்த்து கொள்ள முடியும். நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவுமே தவறாக நிகழாது, நிகழவும் நான் அனுமதிக்க மாட்டேன். உன் விதி மாறப்போகிறது. உன் தலையெழுத்தை மாற்றும் சக்தி என்னிடம் உள்ளது. என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. சாயப்பாயிருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிராம், ஓம் சாயிராம். சாயிராம் சாயிராம். சில விஷயங்களை பார்த்தோன்னா சாஸ்திர சம்பிரதாய முறைப்படி மனதார நம் முழு மனதோடு ஏற்றுக்கொள்வது தான் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லது என்று நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு
நதி மூலம், ரிஷி மூலம் இது எப்படி வந்தது, எதனால் இது வந்தது, ஏன் இதை நம்ம செய்யணும் அப்படின்னெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தோன்னா எதையுமே நம்மளால் வெற்றிகரமாக முடிக்க முடியாது. முன்னோர்கள் சொல்லி வச்சது சாஸ்திர சம்பிரதாயப்படி இப்படி செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை செஞ்சணும். அதற்கு காரண காரியம் எதுக்காக செய்யணும் அப்படின்னா தேடிக்கிட்டு இருந்தோன்னா வாழ்க்கையில் நம்ம முன்னேறவே முடியாது. அப்படி நல்ல விஷயங்கள் செய்வதற்கு என்றைக்குமே யோசிக்கவே கூடாது. இந்த விஷயங்கள் செய்ததால தான் நம்மளுடைய முன்னோர்களின் வாழ்க்கை முறை சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருந்திருக்கு. அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு அவங்க என்ன சொன்னாங்களோ என்ன செஞ்சாங்களோ அதை செய்து விடலாம். வெள்ளிக்கிழமையான இன்று சில விஷயங்களை செய்யக்கூடாது, சில விஷயங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. அதுவும் பூஜை அறையை எப்படி நம்ம பாவிக்கிறோமோ, எப்படி அதற்கு மரியாதை கொடுக்கிறோமோ அதே அளவில் சமையல் அறைக்கும் நாம் மரியாதை கொடுக்க வேண்டும். சமையல் அறையில் சில செய்யவே கூடாத தவறு அப்படின்னு இருக்குது. நம்ம வீட்டு சமையல் அறையில் இரவு நம்ம தூங்க செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய பாத்திரத்தில் வெள்ளை சாதத்தை போட்டு தண்ணீர் ஊற்றி வைக்க வேண்டும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. காரணம் இல்லாமல் இது சொல்லப்பட்டது அல்ல. இரவு நேரத்தில் சமையல் அறையை சுத்தமாக எதுவுமே இல்லாமல் அப்படி தொடச்சி வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம முன்னோர்களும் தெய்வங்களும் நம்ம வீட்டுக்கு வரும் பொழுது கண்டிப்பாக ஏதாவது ஒரு உணவை அவர்களுக்கு வைத்துவிட்டு தான் நம்ம படுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீரை கூட திறந்தபடி சமையலறையில் இரவு நேரத்தில் வைப்பார்கள். இது எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். நம் வீட்டுக்கு வரும் முன்னோர்கள் வெறும் வயிற்றோடு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சின்ன சின்ன சம்பிரதாயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இரவு வைத்த அந்த சாதத்தை மறுநாள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து பசுமாட்டிற்கு இல்லைன்னா காக்கைக்கு வைத்து விடலாம். இதை நம்ம நிறைய பேர் வீட்டில் பின்பற்றிக்கிட்டு தான் வருவோம். அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. ஆனால் இவ்வளவு விஷயங்களையும் செய்துவிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சமையல் அறை கதவை சாத்தி விடுவார்கள். இரவு நேரத்தில் எப்பொழுதுமே நம் வீட்டு சமையல் அறை கதவு சாத்தி இருக்கவே கூடாது. இரவு நேரத்தில் பூஜை அறைக்கு கூட திரை போடலாம், சாற்றி விடலாம். ஆனால் கண்டிப்பாக சமையல் அறைக்கு கதவை சாத்தவே கூடாது, மூடி வைக்கிறது கூடவே கூடாது. எந்த ஒரு விஷயமுமே நம்பிக்கைக்கு உட்பட்டது. இதில் எந்த நாட்களிலும் இதை நம்ம செய்யாமல் இருந்தாலும் கூட டெய்லியுமே செஞ்சால் ரொம்பவே விசேஷம். அதுவும் இன்று வெள்ளிக்கிழமையான இன்று இந்த செயலை மறக்காமல் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் வெள்ளை சாதத்தை போட்டு தண்ணீர் ஊற்றிவிட்டு இரவு படுத்து விடலாம். காலையில் அதை எடுத்து பசுமாட்டிற்கோ அல்ல காக்கைக்கோ வச்சு விடலாம். அது மட்டும் அல்லாமல் ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்து அதை அப்படியே கிச்சனில் வைத்துவிட்டு நாம் உறங்க செல்லலாம். முடிந்தால் இந்த ஒரு விஷயத்தை தினமுமே பின்பற்றி நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை பின்பற்றி நல்ல பலனை அடையலாம். நிச்சயமாக நம் வாழ்வில் நல்ல வெளிச்சம் வரும். நம் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை சந்தோஷங்களும் நம் வீட்டிலும் நம் வாழ்விலும் நம் மனதிலும் நிரம்பி இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை பார்த்து கொள்வது எப்படி இந்த சாயியின் பொறுப்போ அதே போல உன்னை வேதனைப்படுத்துபவர்கள், உன்னை பிரச்சனைக்கு ஆளாக்குபவர்களை பார்த்து கொள்வதும் உன் சாயியின் பொறுப்புதான். ஆனால் உன் மன வேதனை, உன்னுடைய மன கஷ்டங்கள் அனைத்துக்கும் நீதான் பொறுப்பு. நீ மனதில் நிம்மதியில்லாமல் தவிப்பதற்கு நீயே காரணம். ஆம், உன்னுடைய மனம்தான் காரணம். மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள், நாம் இதை செய்தால் மற்றவர்கள் என்ன எண்ணுவார்கள் என்று தேவையில்லாமல் மற்றவர்களை நினைத்து நினைத்து உன் மனதை போட்டு நீ குழப்பிக் கொள்வதால் தான் இந்த மன நிம்மதி உன்னிடம் இல்லாமலேயே இருக்கிறது. அது உனக்கு புரிகிறதா, அல்லது புரிந்தும் புரியாதது போல் இப்படி பாவனை செய்து கொண்டிருக்கிறாயா? உன்னை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்பதுதான் முக்கியம். உன்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதற்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விட்டால் உன்னையே நீ தாழ்த்தி கொள்வதற்கு சமம். தாழ்த்தி கொள்வதற்கு நீ துணிந்து விட்டாய் என்றுதான் அர்த்தம்.
உன்னுடைய செயல்களுக்கும் உன்னுடைய எண்ணங்களுக்கும் உன் எண்ணங்களை மதிப்பு கொடுக்காமல் மற்றவர்கள் என்ன எண்ணுவார்களோ என்று நீ மதிப்பு கொடுக்க ஆரம்பித்து விட்டால் உன் செயல்களும் நன்றாக நடக்காது. உன் எண்ணங்களும் எப்பொழுதுமே எதிர்மறையை நோக்கியே சென்று கொண்டிருக்கும். அதை நினைத்து மற்றவர்கள் என்ன சொல்லுவார்களோ என்பதை நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு கண்ணீர் சிந்துவதையே வழக்கமாக வைத்திருக்கிறாய். நீ முன்னேற வேண்டும், வெற்றியடைய வேண்டும், வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னுடைய இந்த எண்ணத்தாலே அழிந்து விடுகிறது. முளையிலேயே முயற்சி சாகடிக்கப்படுவதால் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் எங்கிருந்துதான் வரும்? எப்படித்தான் வரும்? உன்னை பற்றி நீ முழுமையாக அறிந்திருக்கிறாய். அதேபோல் உன்னை பற்றி உன் சாயி அதிகமாகவே அறிந்திருக்கிறேன். இப்படி உன்னை பற்றி சொல்வதற்கு உன் சாயியை தவிர வேறு யார் இருக்க முடியும்? அமோகமான வெற்றி உன்னை தேடி வரும் நேரம் சர்வ நிச்சயமாக இதுதான். நீண்ட காலமாக பல பிரச்சனைகள் உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதிலும் தீர்க்கவே முடியாத, நிமிரவே முடியாத ஒரு பிரச்சனை உன்னை பாடாய் படுத்தி கொண்டிருக்கிறது என்பதும் உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். இந்த பிரச்சனை, என்னை பாடாய் படுத்தி கொண்டிருக்கும் பிரச்சனை எப்பொழுதுதான் முடியும் சாயிநாதரே? நான் அதிலிருந்து மீண்டு வந்து நிம்மதியான வாழ்வை எப்பொழுதுதான் வாழப்போகிறேன் சாயிநாதரே என்று நீ நித்தம் நித்தம் என்னிடம் கேட்டுக்கொண்டிருப்பதும் எனக்கு புரியாமல் இல்லை என் குழந்தையே. தைரியமாக இரு. அனைத்திற்கும் சாட்சியாக உன் அப்பா உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. உன்னை சுற்றி உள்ளவர்களை நீ மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினால் முதலில் நீ மகிழ்ச்சியாக இரு. உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ யாருக்கும் கொடுக்கவே முடியாது. உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். பொறுமை, விட்டு கொடுத்தல் இரண்டும் மிக மிக முக்கியம் மனித வாழ்க்கையில். ஆனால் இவை இரண்டிற்கும் எல்லைகளும் உண்டு. அன்புக்கு மட்டும் என்றுமே எல்லையே இல்லை. எனவே மற்றவர்களிடம் எப்பொழுதும் அன்பாக இரு. மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. வாழ்க்கையில் இதை நாம் புரிந்து வாழ பழகிவிட்டால் யாருடைய மாறுதலும் நம்மை பலமிழக்க செய்யாது. கண்மணியே, நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய். இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் அடைந்தே விடுவாய். கண்மணியே, உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து ஏன் இவ்வளவு பதற்றம்? நான் உன்னுடன் தானே இருக்கிறேன். நீ என்னை மனதார அழைத்தால் ஓடோடி வரும் தூரத்தில் தானே உன் அப்பா இருக்கிறேன். உனக்கானது நிச்சயம் ஒரு நாள் வந்து சேரும். இன்னும் சில மணி நேரமே உன் சோகத்திற்கான கடைசி நாள் என்று. முதலில் உன்னையே நீ நேசிக்க பழகு. உன் அப்பா சொல்லும் வார்த்தைகளை பின்பற்றிப்பார். உன் வாழ்வில் நல்ல நல்ல திருப்பங்களும் மாற்றங்களும் நிகழ்வதை நீ கண்கூடாக காண்பாய், ரசிப்பாய். என்னுடைய வாக்கு நிச்சயமாக நீ உச்சத்தை அடைவாய். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை. என்னை விட்டு அவர்களை செல்லும்படி அறிவுறுத்தியதும் இல்லை. அவர்களை விட்டு நான் சென்றதும் இல்லை. எல்லாம் இனி உனக்கு சாதகமாகவே அமையப் போகிறது. நல்ல நல்ல திருப்பங்கள் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. நீ நினைப்பதெல்லாம் நடக்கப் போகிறது. இது உனக்கான ஆறுதல் வார்த்தை இல்லை என் குழந்தையே, சர்வ நிச்சயமாக பலிக்கப் போகும் வார்த்தைகளே. விரைவில் உன் சோகத்திற்கு ஒரு முடிவு வரும். விடியலில் உனக்கான நிச்சயமான சந்தோஷம் காத்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்வின் திருப்பு முனையை நழுவ விடாதே. உனக்காக இன்ப அதிர்ச்சி பல காத்து கொண்டுதான் இருக்கிறது. உன்னையே நீ மாற்றிக்கொள். பின் உன் வாழ்க்கையை நீ சுலபமாக மாற்றிக்கொள்ளலாம். உன் வாழ்வில் சந்தோஷம் சேர்க்கும் நபரை நீ நிச்சயமாக சந்திப்பாய். உன் வாழ்வில் திருப்பு முனையாக அது அமையும். அந்த நபரோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையை நீ பயணிக்கப் போகிறாய். நல்ல திருப்பம் வந்து கொண்டே இருக்கிறது உன் வாழ்வில். உன் தீராத பிரச்சனை
நிச்சயமாக முற்றிலுமாக தீரப்போகிறது. வெகுநேரமாக நான் இந்த வாக்கை உன்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இது வெறும் ஆறுதல் வார்த்தைகளாக நினைத்து விடாதே. சர்வ சத்தியமான வாக்கு, பலிக்கப் போகும் வாக்கு. நிச்சயமாக நீ எதிர்நோக்கிய இடத்திலிருந்து நல்ல தகவல் உன்னை வந்து சேரும். நான் அதை மாற்றியமைப்பேன் உனக்காகவே. நல்ல நல்ல வாய்ப்புகளை நான் உனக்காக உருவாக்கி இருக்கிறேன். அந்த வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். எல்லாம் உனக்கு காலதாமதம் ஆவது போல தெரிந்தாலும் அனைத்தும் உனக்கு நல்ல விதமாகவே முடியும் நேரம் வந்துவிட்டது. அந்த நல்ல நேரம் வந்தவுடன் நீ உன் சாயப்பாவின் அற்புதத்தை உணர்ந்து கொள்வாய். கூடிய விரைவில் உன் சாயப்பாவின் அற்புதத்தை உணர்ந்து கொள்ளும் நேரமும் உனக்காக வரும். இது உனக்கான ஆறுதல் வார்த்தை நிச்சயமாக இல்லை என் குழந்தையே. எவ்வளவோ போராட்டங்களையும் நீ தாண்டியும் வந்திருக்கிறாய். உன் சோதனையான காலத்தில், போராட்டமான காலத்திலும் என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை சாயிநாதரே என்று என்னிடம் வந்து கலங்கிய நீ இப்பொழுது மன தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் அனைத்திற்கும் என் அப்பா இருக்கிறார், இனி எனக்கென்ன கவலை என்ற பக்குவப்பட்ட மனதிற்கு வந்து விட்டாய். உன்னை பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் ஆச்சரியமாகவும் உள்ளது. நீ அப்படி கலங்கி என்னிடம் வந்து கதறிய நீ அல்லவா இப்படி மாறியிருக்கிறாய். நீயா இப்படி மாறியிருக்கிறாய் என்று நானே ஆச்சரியப்படும் அளவிற்கு உன் மாற்றங்கள் இருக்கிறது. எது நடந்தாலும் அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கை உன் மனதில் வந்துவிட்டதல்லவா. இனி உனக்கு எல்லாமே வசந்த காலம்தான். நீ பட்ட வேதனைக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துவிட்டது. அந்த முடிவு உன்னை நெருங்கியும் விட்டது. நீ விரும்பும் அந்த நல்ல செய்தியோடு, மனமகிழ்ச்சியான செய்தியோடு உன் தந்தையாகிய இந்த சாயி உன் இல்லம் தேடி இதோ வந்துவிட்டேன். உன்னுடைய வாயிற்கதவை திறந்து வை. இனி உன் வாழ்வில் சந்தோஷமாகவே இருப்பாய். கிடைக்குமா சாயிநாதரே என்று கேட்காதே. கிடைக்கும் என நம்பு. நடப்பதை மட்டுமே உன் சாயப்பா கூறுவேன், வாக்களிப்பேன் என்று உனக்கு தெரியாதா? நீங்கள் கூறுவது நடக்குமா சாயிநாதரே என்று கேட்காதே. நடக்கும் என நம்பு. இதுவெல்லாம் முடியுமா சாயி என்று கேட்காதே. முடியும் என நம்பு. என் நாவிலிருந்து தேவையில்லாத வார்த்தைகள் எழுமா? அது உனக்கு தெரியாதா? நீ தலைகீழாக நின்று அழுதாலும் புலம்பினாலும் உன் தலையில் எழுதினது உனக்கு நடந்தே தீரும். நீ எதை செய்தாலும் அதை மாற்றவும் முடியாது, நிறுத்தவும் முடியாது. சாயிதான் சர்வதம், சாயிதான் சத்தியம், சாயிதான் எல்லாமுமே என்று எப்பொழுது நீ என்னை தேடி வந்தாயோ அப்பொழுதே உன் தலையெழுத்தை நான் மாற்றி எழுதிவிட்டேன் பிள்ளையே. உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் எது சொன்னாலும் அதை காதில் வாங்கிக் கொள்ளாதே. இனி உன் வாழ்வில் அனைத்துமே மகிழ்ச்சிதான். செல்லும் பாதை மிக சரியாக இருந்தால் வேகமாக அல்ல மெதுவாக ஓடினாலும் வெற்றி உனக்குத்தான். எனவே நீ செல்லும் பாதையை மிக சரியாக தேர்ந்தெடுத்து அந்த பாதையில் உன் பயணத்தை மேற்கொண்டு இரு. உனக்கான வெற்றி உனக்குத்தான். வெற்றி என்பது என்னவென்றால் உன்னை விட திறமைசாலிகளுக்கு நீ கைத்தட்டுவது அல்ல, அவனையும் உனக்காக கைத்தட்ட வைப்பதே நீ அடையும் வெற்றி. உன்னிடம் இருக்கும் 5 விரல்களுமே எப்பொழுதுமே ஒரே மாதிரி இருக்காது, வெவ்வேறு விதமாகத்தான் இருக்கும். அதே போலத்தான் உன் வாழ்க்கையும். நேற்று இருப்பது போல் இன்று இருப்பதில்லை, இன்று இருப்பது போல் நாளை இருக்காது. இதுதான் நிஜம். ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாகத்தான் செல்லும். அதற்கெல்லாம் கவலைப்பட்டு கொண்டு உன் மனதை நீயே குழப்பிக் கொள்ளாதே. நேற்று நான் நிம்மதியாக இருந்தேன், இன்று ஏன் என் வாழ்க்கையில் சோதனை வந்திருக்கிறது என்று கேட்காதே. வாழ்க்கை அப்படித்தான், அவ்வளவுதான் குழந்தை வாழ்க்கை. உன் மனதை பற்றி நான் நன்கு அறிவேன். சந்தோஷமாக செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் என்பது கூட உன் ஆசையில்லை. மற்றவர்கள் முன்
தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் உன் ஆசை. அந்த விருப்பத்தை நான் நிறைவேற்றித் தருகிறேன் குழந்தையே. எதற்குமே பயப்படாதே. நீ மற்றவர்கள் முன் உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் முன்னால் தலை நிமிர்ந்து கம்பீரமாக வாழும் நேரம் நெருங்கி வந்துவிட்டது. இதோ அந்த நல்ல நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. நீ செல்வ செழிப்போடு கம்பீரமாக ராஜபோக வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய பிரமாணம். உன்னுடைய அனைத்து பிரச்சனையும் மறைந்து போகிறது. இனி உன் வாழ்வில் நீ நினைப்பதற்கு மேலாகவே நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். நீ பிறந்தது வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்கே, தோல்வியுற அல்ல. இதை மனதில் நன்றாக பதிய வைத்துக்கொள். அப்படியே உன்னை தோல்வி வந்து அணைத்தாலும் அந்த தோல்வியும் ஒரு தற்காலிக தடையே என்று நினைத்து கொண்டு உனது தன்னம்பிக்கையை, அந்த தடைகளை தகர்த்து எறிந்துவிடு. வெற்றி மேல் வெற்றி பெறுவாய் உன் வாழ்வில். எது நடந்தாலும், எது போனாலும், எது வந்தாலும், என்ன செய்ய போகிறோம் என்று எப்பொழுதுமே யோசிக்காதே. என்ன செய்ய வேண்டும் என்று யோசி. வெற்றி உன் கையில்தான் எப்பொழுதுமே இருக்கும். உன் வாழ்க்கை மாறும் நேரம் வந்துவிட்டது. இத்தனை நாட்களாக நீ எதற்காக காத்திருந்தாயோ அது உன்னிடம் சேரும் நாளும் வந்துவிட்டது. நான் அந்த நேரத்தை உனக்கு ஒதுக்கிவிட்டேன். உன்னுடைய தூய பக்தியால் நீ நினைப்பது நிச்சயமாக நிறைவேறும். இது உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் ஆறுதல் வார்த்தை அல்ல. இதுதான் சத்திய வாக்கு. இதுதான் தெய்வ வாக்கு. இதுதான் சத்திய பிரமாணம். இப்படி எது வேணாலும் நீ வைத்துக்கொள். ஆனால் நடப்பது நடந்துதான் தீரும். நான் உனக்கு நல்ல நேரத்தை எழுதிவிட்டேன். திட்டத்தை தீட்டியும் விட்டேன். இனி உன் வாழ்வில் எல்லாமே என் திட்டப்படிதான் நடக்கும். இதுவரை முடிந்ததையெல்லாம் மறந்துவிடு. இனி உன் வாழ்வில் வரப்போகும் அத்தனை நிகழ்வுகளையும் சந்தோஷமாக எதிர்கொள்ள ஆயத்தமாக நான் உனக்கு இருக்கிறேன். உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியான பாதையில் கொண்டு செல்ல நான் இருக்கிறேன். கவலைப்படாதே, தைரியமாக இரு. காத்திருப்பது வலியை தந்தாலும் அந்த காத்திருப்புக்கான முடிவு சகல சௌபாக்கியத்தையும் அள்ளி கொண்டு வந்து சேர்க்கும். எனவே காத்திரு, பொறுமையாக காத்திரு. இதுவரை பொறுமையாக காத்திருந்த உனக்கு தக்க பதிலோடு, சிறந்த பரிசோடு இதோ உன் அப்பா வந்து விட்டேனே. நீ உன் வாழ்க்கையில் நீ உனக்கு பெற்ற அவமானங்கள், நீ கடந்த அவமானங்களை எல்லாம் எப்பொழுது சேகரித்து வைத்துக் கொள்கிறாயோ அப்பொழுதே வெற்றி உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உன்னை யாருக்கும் தெரிவதில்லை. உன்னை யாரும் மதிப்பதில்லை. உன்னை யாருமே கொண்டாடுவதில்லை. இது எல்லாமே நீ வெற்றி பெறும் வரைதான். வெற்றி பெற்றுப்பார். உன்னை அனைவருக்குமே தெரிய வரும். அனைவரும் உன்னை மதிப்பார்கள். அனைவரும் உன்னை கொண்டாடுவார்கள்.